கடவுளே கனவுல வந்து ஒரு உத்தரவு கொடுப்பாருங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கதாங்க இந்த அழகான சிவன் மலை. முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்றதுக்குன்னு 6 படைவீடுகள் இருந்தாலுமே அங்க நிகழ்த்தாத பல சிறப்புகளை இங்க தாங்க நிகழ்த்திட்டு இருக்காரு. முருகப்பெருமான் வள்ளியை வள்ளிமலையில வச்சு திருமணம் செய்த பிறகு முருகனும் வள்ளியும் முதல்ல சேர்ந்து காட்சி அளித்ததே இந்த கோவில்ல தாங்க. அப்படிப்பட்ட இந்த கோவில் நடக்கிற வழிபாடு ரொம்பவே மாறுபட்டதுங்க. தமிழ்நாட்டிலே விநாயகருக்கு முன்னால முருகருக்கு வழிபாடு நடக்கிறது இங்க தாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த முருகருக்கு 320 அர்ச்சனை கொண்ட அர்ச்சனை செஞ்சாலே போதுங்க, உங்க தொழில எந்த ஒரு நஷ்டமே வராதுன்னு சொல்லப்படுதுங்க. அப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருந்தாலுமே அதுல முக்கியமா பார்க்கப்படுறது ஆண்டவரின் உத்தரவுங்க. கோவிலுக்கு வந்து சென்ற பக்தர் ஒருவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை கோவிலுக்கு கொண்டு வர மாதிரி சொல்லுவாராங்க. மறுநாள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பக்தர் கோவிலுக்கு வரும்போது கோவில் நிர்வாகம் அதை உறுதி செய்யறதுக்காக முருகப்பெருமான் வச்சு 3 முறை உத்தரவு கேட்பாங்களாமுங்க. உத்தரவுல 3 முறையுமே அந்த பொருளை குறிப்பிட்டா அதை கருவறையில வச்சு பூஜை பண்ணிட்டு மக்கள் பார்வைக்கு உத்தரவு பெட்டிகளை வைப்பாங்களாமுங்க. இந்த உலகத்துல நடக்க போற எல்லா நல்லது கெட்டதையும் சொல்ற ஒரு அறிகுறி தாங்க முருகப்பெருமானுடைய இந்த உத்தரவு. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான கோவிலுக்கு நீங்களும் கண்டிப்பா குடும்பத்தோட வரணுங்க. நான் போன அன்னைக்கு ஒரு படி நெல்லு உத்தரவுல இருந்துச்சுங்க. நீங்க போன அன்னைக்கு என்ன உத்தரவு பெட்டியில இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதுக்கு முன்னால எக்ஸ்ப்ளோர் வித் காசியை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.